சென்னையில் காதல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக பணம் பெற்ற புகாரில் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆணையர் ஆகிய இருவரும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கோயம்பேடு மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த மாதம் ஒரு புகார் அளித்தார். அதில் தனக்கும் தனது கணவருக்கும் ஏற்பட்ட சண்டை குறித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் கோரிக்கை விடுத்திருந்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்த போதிலும் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் வெளிநாடு சென்று விட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பெண் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது காவல் நிலைய பெண் ஆய்வாளர் தாஹீரா பணம் வாங்கி கொண்டு தனது கணவரை வெளிநாட்டுக்கு தப்பவிட்டதாக காவல் ஆணையர் அருணிடம் புகார் அளித்தார். இது சம்பந்தமாக போலீஸ் உயர் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தாஹிராவுக்கும் காவல் உதவி ஆணையர் பாலகிருஷ்ணன் பிரபுவும் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. புகார் கொடுத்தவரின் கணவர் அலெக்ஸ் வெளிநாடு செல்வதற்கு வசதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பாலகிருஷ்ணன் பிரபுவும் ஆதரவாக இருந்துள்ளார். இதற்காக அவர் அலெக்ஸிடம் பணம் பெற்று கொண்டதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகளின் இந்த ஒழுங்கினம் அம்பலமானதை அடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கடி அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து தாகிரா மற்றும் காவல்துறை உதவி ஆணையர் பாலகிருஷ்ணன் பிரபு ஆகிய இருவரும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி இணை ஆணையர் திஷால் மிட்டால் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். பாதிக்கப்படும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தான் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கப்பட்டன. ஆனால் அங்கிருக்கும் உயர் அதிகாரிகள் அதற்கு நேர்மாறாக பணத்திற்கு ஆசைப்பட்டு பாதிக்கப்பட்டு நிவாரணம் கேட்டு வரும் பெண்களுக்கு எதிராகவே ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருப்பது தமிழக காவல்துறைக்கே ஒரு கரும்புள்ளியாக அமைந்துவிட்டது.